நண்பர்களே, இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு வெஜிடேரியன், ஃபுல் வெஜிடேரியன். சும்மா நான்வெஜ் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறது விருப்பம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பணங்கள் வசதிகள் கம்மியாக இருக்கிறதுனால இயற்கையில் விளையிறத சாப்பிட்லாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் மட்டன் சிக்கன் எடுத்துக்கணும் நண்பர்களே, ஓகேங்களா? நம்ம அந்த லெவலுக்கு பெரிய லெவலுக்குலாம் நம்ம யூடியூப்பில் 10 பைசா வருமானம் அவ்வளோ யூடியூப்பில் மக்களை மகிழ்விக்கிறேன், ஓகேங்களா? இது போல் சாப்பிடுங்க, நீங்கள் உடம்பு நல்லா பார்த்துங்க. இதை வாங்க பண்ணிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு கிரேவி ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் போல். இது பார்த்திங்கன்னா அரைக்கீரை கூட்டு. இது என்னது? சவுசவு காய் கூட்டு. இது வந்து நம்ம மோர் வத்தல், எப்போயுமே மோர் மிளகா தான் நம்ம அருமையான டிஷ். இன்றைக்கி ஒரு தட்டு சோறு. இதைத்தான் நண்பர்களே இன்றைக்கி நம்ம விட்டு விளாச போகிறோம், ஓகேங்களா? முதல் தட்டைப்பயிரில் சுடு சோத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளவு இனிமையாகவும் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தட்டைப்பயிரில் இந்த சோத்தில் போட்டு சாப்பிட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா இப்படி பிணைஞ்சிடணும், இப்படி நல்லா பிணைஞ்சிடணும். இந்த சோறு அது ஒன்றாவே இருக்கணும். ஆஹா, செம்ம டேஸ்ட் போல. இந்த தட்டைப்பயிறு சுட சுட சோறும் பிணைஞ்சிட்டு உருண்டை உருட்டி இப்படி உள்ளே விட்டோம்னா இனிமையாக இருக்கும். புடலங்காய் கூட்டு பிரமாதமாக இருக்குது நண்பர்களே. கீரை ட்ரை பண்ணுவோம். ஆஹா, செம்ம டேஸ்ட், வேற லெவலில் சொல்லலாம். சூப்பராக இருக்கு. எங்கடி சமைக்க கற்றுக்கிட்ட நீ முத்து? அப்பா என் முன்னாடி ஏமா எங்கே சமைக்க கற்றுக்கிட்ட? சும்மா பேசுங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா. உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா? யார்? எங்கள் அத்தை பிடிச்சியா? பரவாயில்ல. உங்கள் அம்மா நான் கட்டின்னு சொல்லுவேன். நீ லூசு சிரிக்கி, நீ எல்லாரும் ஒரு பொம்பளை, அறிவு கட்ட முட்டாள், ஃபோனை கட் பண்ணுற. தண்ணி வச்சியா? புருஷன் சாப்பிடுவோம், தண்ணி நம்பிக்கிட்டு சாகவா?
என்ன நீ பழக்கம் பொம்பளை பிள்ளை? ஏன் சாப்பிட உட்காந்தாலும் தண்ணி வைக்கணும். நண்பர்களே, நான் சொல்ல தப்பாக ரைட்டாக நண்பரை விற்குச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவேன்? கட் பண்ணு. உரப்பு, இந்த மிளகா வேற சரியான உரப்பு. கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் குறையாலும் சரியாக இருக்கு. மிளகு சின்னதாக இருந்தாலும் உரப்பு. இது எல்லாமே சூப்பர். சரியா? கூட்டெல்லாம் வேறு லெவலு. என்னமோ ஒரு கூட்டு சொன்னேன், சப்பு காய் கூட்டு சூப்பர். இப்போ மாமா உனக்கு இதை வச்சுக்கிறேன், நீ சாப்பிட. சரியா? எனக்கு லேட்டாகி போய் வண்டிக்கு ஐயா ஊட்டுறாங்க. அதனால் நீட்டாக ஒரு சைடு வச்சுருக்கும் போது இதை பூரா காலி விட்ற நீங்கள். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி நீட்டாக ஒரு சைடு சாப்பிட்டோன்னா உனக்கு ஒரு சைடு வச்சுருக்கேன். என்னுடைய மனைவி வச்சுருக்கு நண்பர்களை பாவம், அவள் கஷ்டப்படி வீடியோ எடுக்கிறா. எல்லாமே சூப்பராக இருக்கியா? வைக்கிறண்டி ஏங்கி முறைக்கிறா, பூராவை திங்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் நண்பர்களே, என் வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த நாள் இனிய நாளாமைய எல்லா உலகம் வேண்டிக்கிறேன். என் வீடியோ பார்க்குற அனைவருமே பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும், அதை தான் நான் விரும்புகிறேன். ஓகே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 வீலரில் போகிற எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போங்க, லைசன்ஸ் எல்லாம் பயில வச்சுங்க. மற்ற வேறு ஒன்றும் இல்லை சொல்வதற்கு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது நம்ம வீட்டு சாப்பாடு தான். எனக்கு யாருமே அதிகமாக சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. பார்த்த நண்பர்களை மட்டும்தான் பார்க்குறாங்க, புதிதாக யாரும் பார்க்குறதில்ல. பார்ப்போம் இந்த வீடியோ எவ்வளோ போகுது பார்ப்போம் நண்பர்களை. ரூபா வருமானம் வரல இது வரைக்கும். யூடியூப்பில் நிறையா பேர் கேட்குறீங்க, லட்சம் கோடின்லாம் சம்பாதிக்கிறேன். நான் தெருக்கோடியில் நடக்கிறேன். ரூபா நான் சம்பாதிக்கணும் நண்பர்களை. என் தாய் மேல் ஆணையாக சொல்கிறேன். நீங்கள் பாட்டு தப்பாக விமர்சிக்காதீங்க. ஓகே நண்பர்களே, பாய் ஷியூ.